Hi friends, welcome to DJR சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை சூப். இந்த ஒரு ரெசிபியை தான் நம்ம பார்க்க போறோம். முருங்கைக்கீரையில வந்து நிறைய நியூட்ரியன்ட்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. விட்டமின் B6, விட்டமின் C, அப்புறம் நிறைய அயன் சத்துக்கள் கூட இருக்கு. அதனால கீரையை வந்து சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்ப அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சூப் மாதிரி நம்ம செய்து கொடுத்தோம்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இந்த சூப் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஜேஆர் சமையலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களோட சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற சமையல்லாம் உங்களுக்கு சீக்கிரத்தில் ரீச் ஆகும், நீங்கள் அதை பார்த்து செய்துக்க முடியும். சரி, இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்க்கலாம். முதல் மெயினா முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையானது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில எவ்வளவு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லா வயதிலும் இருக்கும் எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப தெரியும். இந்த முருங்கைக்கீரையில வந்து நிறைய நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின் B6, விட்டமின் C, அப்புறம் நிறைய அயன் சத்து எல்லாம் கூட இருக்கு. அப்போ இந்த மாதிரிப்பட்ட கீரையை வந்து நம்ம நல்லா சூப் செய்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால நம்ம இந்த சூப் இப்போ பார்க்கறதுக்காக செய்ய போறோம். அதுல முதல் வந்து நம்ம எடுத்துக்கிறது முருங்கைக்கீரை சூப். நான் 1 கப் அளவு எடுத்திருக்கிறேன். எடுத்து நல்லா கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நானும் எடுத்திருக்கிறேன். அடுத்து வந்து நமக்கு தேவையானது வெங்காயம். வெங்காயம் வந்து எல்லாம் வந்து இந்த நான் வந்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு சூப் செய்து காட்ட போறேன். அந்த 1 டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவு எல்லாமே போதும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் வெங்காயம், நல்லா ஃபைனா சாப் பண்ண வெங்காயம். அடுத்தது வந்து தக்காளி. தக்காளியும் வந்து 1 ஸ்பூன் அளவு தக்காளி நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்தது கேரட் எடுத்திருக்கேன். கேரட் வந்து கொஞ்சம் போல கேரட் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கணும். எல்லா ஒரு சூப்புக்குமே வந்து இஞ்சி பூண்டு, அப்புறம் அந்த மிளகு சீரக பொடி எல்லாமே சேர்த்துட்டு அந்த சூப்பே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூளும் கொஞ்சமா சேர்த்துக்க போறோம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் நான் சேர்த்திருக்கிறேன். அந்த மிளகுத்தூளும் வந்து ரொம்ப நல்லது. நான் நல்லா பவுடர் பண்ணி நானே வச்சிருக்கிறேன் அந்த மிளகுத்தூள். அதுக்கு அடுத்தது நம்ம சுவைக்கேற்ப, தேவைக்கேற்ப ஆட் பண்றதுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி. இப்ப நான் வந்து இந்த 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு சூப் ரெடி பண்ண போறேன். அதனால இந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சூப்பை நம்ம இப்போ தயார் பண்ணி கரெக்டா அந்த 1 டம்ளருக்கு எடுப்போம். எடுத்துட்ட உடனே அதை எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம். கார்ன் எடுத்திருக்கிறேன் நானு. இது தேவைப்படுறவங்களுக்கு தான். சூப்பை வந்து வெறுமனே குடிக்க பிடிக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், இந்த கார்ன் கூட மேலே போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை 1 கப் அளவு எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து நான் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுதான் நம்ம இப்போ வந்து முருங்கைக்கீரை சூப் செய்ய போறோம். இதை வடிகட்டெல்லாம் தேவையில்லை. இதை அப்படியே கீரையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை அப்படியே நான் உங்களுக்கு இங்கே வச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து 1 டம்ளர் அளவு நம்ம செய்ய போறோம்னு சொன்னீங்க, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குள்ள நம்ம ஒன்று வந்து தேவையானதில் என்னென்ன போட்டுடலாம். முதல் நான் கேரட் போடுறேன். அது கூட வெங்காயம், அப்புறம் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்றோம். இஞ்சி பூண்டு, அடுத்தது மஞ்சள் பொடி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் சூப்புக்கு. லாஸ்டா உப்பு உங்க தேவைக்கேற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
இதான் இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கரண்டி போட்டு நம்ம கிண்டின்னு கூட இருக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிண்டலாம் இதை. இது கொதிக்கணும் கொஞ்சம் நல்லா. இது கொதிக்கிட்டோம். நம்ம இந்த முருங்கைக்கீரை ஆட் பண்ணது இப்போ ஆட் பண்ணக்கூடாது. கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதும். அது வரைக்கும் இந்த காய்ங்க அந்த ஜூஸ்லாம் கொஞ்சம் இறங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி கொதிக்குது பாருங்க. நல்லா உங்களுக்கு கொதிக்க தெரியுதுங்களா? அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது பாருங்க உள்ள. அது மாதிரி நல்லா கொதிக்கணும். நம்ம இதை வந்து ஒன்றுமே பண்ண தேவை. நல்லா அப்படியே கொதிக்கணும். நம்ம கிண்டிகிட்டே மட்டும் இருக்கலாம். கொஞ்ச நேரம் கிண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திரும்ப கொதிக்கட்டும். இது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சமையல் எல்லாமே வந்து ஈஸி குக்கிங் தான். அதே சமயத்தில் ஹெல்த்தியும் கூட. நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கீரைங்க வந்து சாதாரணமாக பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம செய்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கூட நல்லா கொதிச்சுனே இருக்கு பாருங்க. கொதிக்கிட்டோம் நல்லா. இப்போ வந்து சூப் குடிக்கல பிள்ளைங்க குழந்தைங்க, நம்ம கஷ்டப்படவே வேணாம். இது கூட நம்ம என்ன பண்ணலாம், கார்ன் வச்சிடலாம். கார்ன் வச்சுட்டோன்னா நம்ம அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சூப்போட அந்த கார்னை போட்டு அப்படியே சாப்பிட்றது அது ஒரு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதை நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி பண்ணிக்கலான்ட்டு. இப்போது நல்லா கொதிக்குது இல்லைங்களா? இவ்வளோ நேரம் நம்ம கொதிச்சா போதும். இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜூஸ் இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம கலக்கினே இருக்கலாம். இந்த சமயத்தில் நமக்கு தேவையான உப்புலாம் போதுமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சூப் குடிக்கும்போது ரொம்ப முருங்கைக்கீரை ஸ்மெல்லு அது மாதிரிலாம் கூட ரொம்ப வராது. ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு அந்த மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால வந்து நமக்கு அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு கொதிக்கிட்டோம். கீரை போட்ட உடனே ரொம்ப கொதிக்க வேண்டாம். கொதிக்குது பாருங்க. திரியா இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் வடிகட்டிட போறோம், அதனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. போதும். நம்ம இதுக்கு மேலே நம்ம வேணாம். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடித்து நம்ம ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம அந்த சர்வ் பண்ண போகிற கிளாஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் தயாராகிடுச்சு. நம்ம எப்படி என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தோம், எப்படி செய்யணுன்றதையும் பார்த்தோம். இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த சூப் பவுல்லே நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த சூப் பவுலில் மாற்றிட்ட உடனே இதை எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படியே குடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குடிக்கலாம். இல்லை அப்படின்னாங்க இந்த மாதிரி கார்ன் வச்சுக்கலாம். நம்ம கார்ன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவைப்படும் போது மேலே அப்படி தூவி நம்ம சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அதில் போட்டு சாப்பிட்டா கூட இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக கார்ன் இருக்குல்லையா, அதை போட்டு நம்ம இந்த சூப் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து நம்ம சாப்பிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு முருங்கைக்கீரை சூப் ரெடியாக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தி சூப்பு. இந்த மாதிரி நம்ம கார்ன் போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த சூப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, கிளாரிஃபை பண்றேன். Continue to follow DJS Samayal for more recipes. Cook easy, eat healthy. Thank you friends.